வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஹரியானா மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா அபார வெற்றி, படுதோல்வியை சந்தித்து 3ஆம் இடத்திற்கு சென்றது காங்கிரஸ். தமிழகத்தில் தொடர்கிறது கனமழை, தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளத்தால் இயல்பு நிலை பாதிப்பு. தமிழகத்தில் இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் பரிதாப பலி, அலட்சிய போக்கால் தொடரும் விபரீதம். விரிவான செய்திகள். ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஹரியானாவில் முதல் முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கிறது. மொத்தம் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் அக்டோபர் 15ஆம் தேதி நடந்தது. ஞாயிறன்று நடந்த ஓட்டு எண்ணிக்கையின் போது ஆரம்பம் முதலே பல தொகுதிகளில் பாரதிய ஜனதா முன்னிலை பெற துவங்கியது. ஆட்சி அமைக்க 46 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் 51 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஓம் பிரகாஷ் சௌதாலாவின் இந்திய தேசிய லோக்தள் கட்சி 18 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் காங்கிரஸ் கட்சி வெறும் 11 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்துள்ளது. குல்தீப் பிஷ்னோயின் ஹரியானா ஜன்ஹித் காங்கிரஸ் 3 இடங்களிலும், சுயேட்சைகள் உள்ளிட்ட இதர கட்சிகள் 7 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. முதல்வர் பூபிந்தர் சிங் ஹூடா ஜிந்த் மாவட்டத்தில் உள்ள கர்ஹா சம்ப்லா கிலோய் தொகுதியில் 25,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பாரதிய ஜனதா தலைவர் கேப்டன் அபிமன்யு ஹரியானா முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானாவில் முதல் முறையாக பாரதிய ஜனதா முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் 3வது முறையாக ஆட்சி கனவுடன் களமிறங்கிய காங்கிரஸ் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹரியானாவில் நடந்து வந்த 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. மகாராஷ்டிர மாநில சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காததால் சிவசேனாவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மொத்தம் 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல் அக்டோபர் 15ஆம் தேதி நடந்தது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா என 5 முனை போட்டியை கண்ட மகாராஷ்டிராவில் ஞாயிறன்று ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. 280 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 112 இடங்களில் வெற்றி பெற்று அதிக இடங்களை பிடித்த கட்சி என்ற பெருமையை பெற்றது. 282 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்திய சிவசேனா கட்சி 63 தொகுதிகளை கைப்பற்றியது. 278 தொகுதிகளில் போட்டியிட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சி 45 இடங்களிலும், 287 தொகுதிகளில் நின்ற காங்கிரஸ் கட்சி 44 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. வளர்ந்து வரும் கட்சியாக கருதப்பட்ட ராஜ் தாக்கரேயின் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா 219 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 3 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. மகாராஷ்டிராவில் 25 ஆண்டு காலமாக சிவசேனாவின் கூட்டணி கட்சியாக விளங்கிய பாரதிய ஜனதா தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் சிவசேனாவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு தனித்து தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தது மிகுந்த பலனை அளித்துள்ளது. ஆனாலும் பெரும்பான்மைக்கு 145 எம்எல்ஏக்களின் ஆதரவு இல்லாத நிலையில் சிவசேனா கட்சியுடன் இணைந்து மீண்டும் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுகையில், சிவசேனா என்றுமே எங்களது நண்பர்கள்தான் என்றார். அதேபோல மகாராஷ்டிராவின் நலன் கருதி இறுதி முடிவை கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே எடுப்பார் என்று சிவசேனா செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் கடந்த 15 ஆண்டுகளாக கூட்டணி ஆட்சி நடத்தி வந்த காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளும் தேர்தலுக்கு முன் கூட்டணியை முறித்துக் கொண்டு தனித்தனியாக போட்டியிட்டன. முதல்வராவார் என்று எதிர்பார்க்கப்படும் தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் தென்மேற்கு தொகுதியிலும், மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேயின் மகள் பங்கஜா முண்டே வர்லி தொகுதியிலும் வெற்றி வாகை சூடி உள்ளனர். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஏக்நாத் காட்சே முக்தாய் நகரிலும், வினோத் தவ்தே போரிவளி தொகுதியிலும் வாகை சூடி உள்ளனர். காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் பிருத்விராஜ் சவான் கராத் தெற்கு தொகுதியிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணைத் தலைவர் அஜித் பவார் பாரமதி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே கூடல் தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வெற்றி பிரதமர் மோடியின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். ஹரியானாவில் தனித்து ஆட்சியை பிடித்துள்ள பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனால் இரு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினர் இனிப்புகள் வழங்கியும் வெடிவெடித்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறுகையில், பாரதிய ஜனதாவின் தாரக மந்திரமான வளர்ச்சிக்கு மக்கள் ஓட்டளித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். Today we are very happy because this is a positive mandate by the people, both in Haryana and in Maharashtra. We have defeated
lock, stock and barrel the Congress party which has ruined both the states. In Haryana for last 10 years and in Maharashtra for last 15 years. So, we have defeated the Dushasana of Congress. This is reposing the faith in the leadership of our Prime Minister Narendra Modi, and also it reflects that now voters have changed their behavior in voting. Poor of this country is voting for progress, honest leadership and good governance. மகாராஷ்டிராவில் யாருடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது குறித்து கட்சியின் ஆட்சி மன்ற குழு முடிவு செய்யும் என்றும் பிரகாஷ் ஜாவ்டேகர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில தேர்தல் வெற்றியை தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இனிப்பு வழங்கி கொண்டாடினார். சென்னையில் உள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவும் தொண்டர்களுடன் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். சிவசேனாவுடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும் என்றும் சென்னையில் மழைநீர் தேங்காதவாறு மாநகராட்சி துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். டீசல் விலை குறைப்பு பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளதாக தமிழிசை தெரிவித்தார். பாரத தேசத்து மக்கள் தீபாவளி பரிசாக ஹரியானா, மகாராஷ்டிரா வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் தீபாவளி பரிசாக டீசல் விலையை குறைத்து அதன் மூலம் விலைவாசியை குறைப்பதற்கு இந்த சாமானிய மக்கள் எல்லாம் பலன் பெறுவதற்கான ஏற்பாடை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தீபாவளி என்பது இப்பொழுதே ஆரம்பமாகிவிட்டது. கருப்பு பண விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுக்கவில்லை என்றும் கருப்பு பண விவகாரம் தற்போது விசாரணையில் உள்ளதாகவும் ராஜா கூறினார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழகத்தில் சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிறன்று சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடித்து வருவதாக தெரிவித்தார். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வட தமிழக பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை தீவிரமான நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் 14 சென்டிமீட்டர் மழையும் காரைக்காலில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். வட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓரிரு இடங்களில் கனத்த மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனத்த மழையும் பெய்யக்கூடும். தென்னை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு முறை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் திருப்பூண்டியில் 14 சென்டிமீட்டர் மழையும் காரைக்காலில் 12 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி அருகே சாலை தடுப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 9 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்தவர் முருகானந்தம் தனது குழந்தைகளுக்கு மொட்டை போடுவதற்காக திருச்செந்தூர் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை வந்தார். காரில் உறவினர்களான சேக்கிப்பட்டியைச் சேர்ந்த பூமிநாதன், நீலமேகம் உட்பட 14 பேர் வந்தனர். காலை 6 மணிக்கு கார் தூத்துக்குடி துறைமுகம் மற்றும் திருச்செந்தூர் செல்லும் பகுதியில் வந்தபோது அங்கிருந்த சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் காரை ஓட்டிய முருகானந்தம், தாய் வசந்தா, பூமிநாதனின் மகள் 3 வயது சிறுமி சிவசங்கரி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முத்தையாபுரம் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினர். இதில் சிகிச்சை பலனளிக்காமல் முருகானந்தத்தின் மனைவி ஆனந்தி மற்றும் வெள்ளையப்பன் மனைவி ஈஸ்வரி இருவரும் இறந்தனர். மேலும் உறவினர்கள் வெள்ளையப்பன், சின்னராஜ், மீனா உட்பட 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து தூத்துக்குடி முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவரது மனைவி அருகில் உள்ள காலனி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு பணிக்கு செல்வதற்காக பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றார். அப்போது வாணியம்பாடியை நோக்கி வந்த கார் இளவரசி மீது மோதிவிட்டு சாலையோரம் நின்று கொண்டிருந்த மற்றொரு நபர் மீது மோதியது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நம்ம ஊரு பாப்பா ஒண்ணு கம்பெனில ஒர்க் பண்ணுது பரிதால. அது 7 மணி வேலைக்கு
வேலைக்கு வரும்போது சாலையை கடக்கும் போது ஓரத்தில் வந்து வாகனம் ஒன்று வந்து அவங்களை இடிச்சு விபத்துக்குள்ளாயிட்டாங்க. அதில் இன்னொரு ஜென்ஸ் ஒருத்தர் இடிச்சு அவங்க லேடிஸ் ஒருத்தர் இடிச்சு 2 பேருமே இறந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே தமிழகத்தில் நடந்த இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் பலியாகி உள்ளனர். குழந்தையை சுட்டுக் கொன்று விடுவதாக மிரட்டி விதவை ஒருவரை 4 கயவர்கள் கற்பழித்த கொடூர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் உள்ள புத்தானா என்னும் பகுதியைச் சேர்ந்த இப்பெண்ணின் கணவர் அண்மையில் இறந்து விட்டார். குழந்தையுடன் தனிமையில் தவித்து வந்த அந்த பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளனர். அந்த பெண் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போது குழந்தையை சுட்டுக் கொன்று விடுவதாக துப்பாக்கியை நீட்டி மிரட்டினர். துப்பாக்கி முனையில் தன்னை கயவர்கள் சூறையாடிய சம்பவம் குறித்து போலீசில் விதவை பெண் புகார் அளித்தார். கணவன் இறந்ததில் இருந்து தன்னிடம் உள்ள நிலத்தை பறிக்க அந்த 4 முயன்று வருவதாகவும் அந்த பெண் புகார் கூறியுள்ளார். முதலில் விதவை பெண்ணின் புகாரை ஏற்க மறுத்த போலீசார் பிறகு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான 4 காம கொடூரர்களையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். டீசல் விலை குறைப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள லாரி உரிமையாளர் சம்மேளனம் விலை நிர்ணய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கும் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும் நிலையில் சனிக்கிழமையன்று நள்ளிரவு முதல் மத்திய அரசு டீசல் விலையை லிட்டருக்கு $3.37 குறைத்துள்ளது. கடந்த பல ஆண்டுகளுக்கு பின்னர் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளதை லாரி உரிமையாளர் சம்மேளனம் வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் நல்ல தம்பி, கடந்த 36 மாதங்களாக மாதந்தோறும் மத்திய அரசு டீசல் விலையை 50 காசுகள் அதிகரித்து வந்ததாகவும் மாநில அரசு வரியாக 13 காசுகள் உயர்த்தி வந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் மத்திய அரசு வரியுடன் சேர்த்து $4.09 குறைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே வேளையில் டீசல் விலை நிர்ணய உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கும் முடிவு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசானது டீசல் விலையினை மாநில அரசுடைய வரி உட்பட $4.09 குறைத்திருப்பதை மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன சபையாக வரவேற்கின்றோம். இருந்தபோதும் மத்திய அரசானது இன்றைய தினம் டீசல் விலையினை நிர்ணயிக்கின்ற உரிமையை அந்தந்த ஆயில் நிறுவனங்களுக்கு வழங்கி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இது தனியார் எண்ணெய் நிறுவனங்களை இந்தியாவிலே வரவழைக்கின்ற நோக்கத்திற்காக அறிவிக்கப்பட்டதாக எண்ணி வருத்தப்படுகின்றோம். விலை நிர்ணய உரிமையை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நல்ல தம்பி கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத பிறப்பு தீர்த்தவாரி வைபவத்தை முன்னிட்டு பக்தர்கள் கொட்டும் மழையில் புனித நீராடினர். கங்காதேவி முதல் அனைத்து நதிகளும் தங்களின் பாவச் சுமைகள் நீங்குவதற்காக சிவபெருமானிடம் வேண்டினர். அப்போது பாவங்களை போக்க ஐப்பசி மாதம் முழுவதும் மயிலாடுதுறை காவிரி நதியில் நீராடினால் பாவ சுமைகள் குறையும் என்று சிவபெருமான் வரம் அளித்தார். அதன்படி மயிலாடுதுறை காவிரியில் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் புனித நீராடினால் அனைவரின் பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதனால் காசிக்கு இணையான ஸ்தலமாக மயிலாடுதுறை விளங்குகிறது. இந்த ஆண்டு ஐப்பசி மாத பிறப்பை முன்னிட்டு அபயாம்பிகை சமேத மயூரநாதர் சுவாமி, ஞானாம்பிகை சமேத வதானேஸ்வரர், விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர், அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் சுவாமி, பரிமள ரங்கநாதர் சுவாமி ஆகிய 5 சுவாமிகளும் சிறப்பு அலங்காரத்தில் காவிரி துலா கட்டத்தில் 2 கரைகளிலும் எழுந்தருளினர். அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் புனித நீராடினர். முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நவம்பர் 15ஆம் தேதி நடக்க உள்ளது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,624 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,578 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 41 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,385 ரூபாயாக இருந்தது. தமிழகம் முழுவதும் முறையான ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர்.
சென்னையில் ஓடும் ஆட்டோக்களுக்கு மட்டும் கட்டணம் நிர்ணயித்து தமிழக அரசு கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. இந்த கட்டண நிர்ணயத்தை பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றனர். சென்னையில் நடைமுறைப்படுத்திய ஆட்டோ கட்டண நிர்ணயத்தை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். தொழில் நகரமான கோவை மாவட்ட மக்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தினர். இந்நிலையில் கோயம்புத்தூர் நுகர்வோர் அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. கோவை மாவட்ட ஆட்டோக்களுக்கும் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டுமென்று கூறப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் கோவை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் ஆட்டோக்கான கட்டணத்தை நிர்ணயித்து உத்தரவிட்டது. சென்னைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணம் போன்றே குறைந்தபட்ச கட்டணம் 25 ரூபாய் என்றும் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் 12 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டது. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை கோவை மக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வரவேற்றுள்ளனர். 18 வருஷம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த மீட்டர் சம்பந்தமா 2012 இருந்து நாங்க ஒரு 61 பேர் சேர்ந்து இதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி மனுவெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணணுங்க. இப்போ இந்த மீட்டர் பிரச்சனை பல வருஷ காலமா கோயம்புத்தூர்ல நடைமுறைப்படுத்தல. அது தமிழக அரசு ஆணையிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த மீட்டர் கட்டணம் கட்டணம் எங்களுக்கு மன திருப்தியா இருக்கு. இது நிர்ணயப்படுத்தி அமல்படுத்தினா எங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா இருக்குன்னு இதன் மூலமா நாங்க தெரிவித்துக்கிறோங்க. மீட்டர் கட்டணம் வருது பொதுவாக ஏழை எளிய மக்களுக்கு நல்லதுதாங்க. அது எந்த ஒரு இதுவும் இல்ல. இப்ப இங்க இருந்து உட்கார்ந்து சுமார் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உட்கார்ந்து போறதுக்கு ஆட்டோக்கு 70 ரூபா கொடுக்குறாங்க. இப்ப மீட்டர் கட்டணங்கும் போது ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஒரு 14-30 ரூபா அதுக்குள்ளதானே வரும். அதான் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. சென்னை போன்று மாநிலம் முழுவதும் ஆட்டோ கட்டணத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.